ஹாய், வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, என்னன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, சரி என்னடா கண்டென்ட் போடலான்னு யோசிக்கும் போது சத்தியம் ஒரு கண்டென்ட் என் மைண்டுக்கு வரமாட்டேங்குது. சரி ஓகே, இருந்து யோசிக்கும் போது நம்ம பண்ணுற வெட்டிங்கோட ஹைலைட்ஸ், டீசர் கட்ஸு, அப்புறம் சாங் ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமரை கொடுத்துட்டு அப்படியே கண்ட்ரோல் கிரேட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம், டெலிட் பண்ணிடுவோம். சரி ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸை ஃபுல்லாக வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்ம வந்து கொடுப்போம். அவங்க அதை வச்சு எதாவது ட்ரை பண்ணி பார்க்கட்டும், யூஸ் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதோட தொடக்கம் மட்டும் இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ஒன்று எடிட் பண்ணேன். வந்து ஒரு ப்ரீ வெட்டிங்கோட ஒரு சாங் ப்ராஜெக்ட்டு. ஸோ அது ஒரு மெலடி சாங் தான், ஓல்டு சாங்கு. ஸோ அந்த சாங்கோட ப்ராஜெக்ட் வந்து டாவின்சி எடிட் பண்ண ப்ராஜெக்ட் அது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆஃப்லைனில் தான் காணிக்கும். ஸோ அந்த ஆஃப்லைன் கிளிப்ஸில் நீங்கள் ஷூட் பண்ண கிளிப்ஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ட்யூட்டோரியலில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைல் வந்து ரேர் ஃபைலாக இருக்கும். அதை ஃபைலை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸு இது ஒன்று கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ் கிளிப் ஒன்று. ஸோ இதான் வந்து டிஆர்பி ஃபைல், டாவின்சியோட ப்ராஜெக்ட். ஸோ நம்ம இப்போ டாவின்சியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டிஆர்பி ஃபைலை ட்ராக் பண்ணி உள்ளே அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பேஜில் இருக்குது. ஸோ நான் வந்து எடிட் பேஜுக்கு வந்துக்கிறேன். ஒன் செகண்ட், என்னென்னா நான் வந்து ட்ரிபிள் மானிட்டர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து 3 மானிட்டர்லேயும் ஸ்ப்ளிட் ஆகி தெரியும். ஸோ நான் வந்து சிங்கிள் மானிட்டருக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போது என்னோடய சாங் ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக ஆஃப்லைன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். அவர் லவ் ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் அந்த டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபியூஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபியூஷன் பேஜில் வந்து எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு டெம்ப்ளேட் எடிட் அந்த டைட்டில்ஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஃபோல்டர், இந்த டெக்ஸ்ட்டு அசெட்ஸ் எல்லாம் எதில் இருக்குதோ அந்த ஃபோல்டர் காணிக்கிறோம். லைப்ரரியில் அப்ளிகேஷன் சப்போர்ட்டில் பிளாக் மேஜிக் டிசைன்ஸில் டாவின்சி ரிசால்வ் ஃபியூஷன், அதில் வந்து டெம்ப்ளேட்டுக்குள்ளே எடிட்னு ஒரு ஃபோல்டர், டைட்டில்னு ஒன்று இருக்கும். அந்த டைட்டிலில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு டெமோக்குள்ளே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேஜுக்கு வரேன். திருப்பி வந்து எடிட் ஆப் போங்க. எடிட் ஆப் போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் வந்து டைட்டில் நான் டெமோன்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன். ஸோ டெமோனுக்குள்ளே எனக்கு வந்து அந்த டைட்டில் வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட் அசெட்ஸ் நான் அவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது தேவையில்லை. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை மேலே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாங்கோட ப்ரீவியூ உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது வழியாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லையா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளேயே நான் வீடியோ ப்ரீவியூ கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆடியோ காப்பிரைட் வரும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பின் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நியூ பின், கேமரா ஃபுட்டேஜ் ஃபோல்டர் போட்டுக்கிறேன். சரி, இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன ஷூட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ப்ரீ ஷூட்டில் உள்ள ஃபுட்டேஜ். ஸோ இந்த ஃபுட்டேஜை வந்து நான் அப்படியே வீடியோ ட்ராக் பண்ணி உள்ளே போடுறேன். ஓகே, இப்போ எனக்கு எல்லா வீடியோவும் உள்ளே வந்துருச்சு. நீங்கள் வந்து ஆடியோவை கேட்டுக்கோங்க. இப்போ எனக்கு ஏற்ற ஒரு மூடில் நான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ஆடியோவுக்கு வேறு மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
அதனால் வந்து ஆடியோவை நல்லா 1க்கு 2 வாட்டி நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு எந்த மாதிரி ஷார்ட்டு ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஒரு இது பண்ணிவிட்டு, இப்போ நான் ஆடியோ வந்து மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த ஷார்ட்டை எனக்கு கொண்டு வரணும். ஸோ நான் இதை இன் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஷார்ட் வந்து ஆட் ஆகிரும். அப்புறம் அடுத்த ஷார்ட் வந்து மீடியா ஆஃப்லைன். ஸோ இதுக்கு அடுத்தல ஒரு ஷார்ட் வந்து நம்ம காட்டுவோம். இந்த நடந்து போகிற ஷார்ட் இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை ட்ராக் பண்ணி எடுத்து ரீப்ளேஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கால் கொஞ்சம் கட் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த தேவைக்கு தக்கன உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்டர் கிளிக் பண்ணிட்டு உங்கள் தேவைக்கு தக்கன இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த கிளிப்புக்கு வந்து திருப்பி இந்த ஷார்ட் எடுத்துட்டேன். ரீப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த கிளிப் செலக்ட் ஆகிருக்கணும். ஓகே, அடுத்த ஷார்ட்டு அவ்வளோ பேக் ஷாட்டு கால் ஷாட்டு காட்டிகிட்டு இருக்குன்னா, நான் லிரிக்ஸ் தொடங்கின அப்புறம் தான் ஃபேஸ் காட்டுவேன். பிஜிஎம் வரைக்கும் அப்படி ஒரு ஃபீல்டில் போய்ட்டுருக்கோம். அதுக்கு அடுத்த ஷாட் வந்து லேடிஸ் ஓடி போகிறாங்க. இந்த கால் ஷாட் வைக்கணும். ஸோ ட்ராக் பண்ணி எடுத்து ரீப்ளேஸ். இந்த ஷார்ட்டு இந்த இடத்துல வேண்டாம், ஏன்னா கப்புள்ஸோட காட்டிக்கலாம். உங்களோட ஐடியா தான், உங்களோட மைண்ட் செட்டில் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை பொறுத்து ஷார்ட் எதுனாலும் எடிட் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ். இதுமாரி ஃபுல் கிளிப்பு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து பண்ணிங்கன்னா ஃபுல்லாட்டு ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக கேஸ் இதில் வந்து கலர் கேடும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து உங்களுக்கு உங்கள் ஷார்ட்டில் அது வந்து வேறு மாதிரி வரும். ஏன்னா இப்போ இது வந்து ரா ஃபைல், இது வந்து நான் கலர் கேட் பண்ணியிருக்க ஃபைல். ஓகே, இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கலர் பேஜில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த கலர் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அவ்வளோ ரிமூவ் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணிக்கலாம். இது அவுட்டு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், உங்களோட எல்லா கிளிப்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ப்ராஜெக்ட்டு இப்போ உங்களுக்கு தந்துருங்க. உங்கள் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்டை கரெக்டாக அடுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் தான். ப்ராஜெக்ட் அடுக்கும்போது என்ன ஒருக்கா சொல்கிறேன் கைஸ், ஆடியோவை லாக் பண்ணிடுங்க. இல்லாட்டா ஆடியோவை லாக் பண்ணாமல் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த கிளிப்பை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா இதில் இருந்து இது ஆடியோ இது வீடியோ, இந்த ஆடியோ மட்டும்தான் ட்ராக் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும்.
லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே பிடிச்சி கூட அவ்வளோ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ணுற ஹைலைட்ஸ் கட்ஸு, டீசர் கட்ஸு எல்லாமே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வரிசையாக வரும். உங்களோட சப்போர்ட் மட்டும் தாருங்க மக்களே. இந்த ப்ராஜெக்டோட அடோப் ப்ரீமியர் வெர்ஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.